எனக்கு தோணும் சில நேரங்கள்ல விளம்பர விஷயத்தில் நீங்கள் வித்தைக்காரர் அப்படி. கரெக்ட்டா கொண்டு போய் சேர்ப்பதில. ஏன்னா, இதில உங்களுடைய டேக்லைன்ஸ் எல்லாமே சல்யூட் ராமராஜுக்கு, மதிப்புக்குரியோருக்காக. இன்னைக்கு வந்து கல்ச்சர் ஆஃப் இண்டியானே கொண்டு வந்துட்டீங்க இல்லையா? இதுதான் இந்தியாவினுடைய கலாச்சாரம் அப்படின்னு. எப்படி அதாவது உங்களுடைய விளம்பரத்தில வந்து உத்திகளை தாண்டி அதில இருக்கக்கூடிய உணர்வுகள் வந்து லோக்கல் சென்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது அங்க இருக்கக்கூடிய மக்களின் உணர்வுகளின் அலைவரிசையோடு ஒத்துப்போவதாகவே எப்போதும் இருக்கு. அ இல்லன்னா, கொஞ்சம் இதெல்லாம் இல்லன்னு வெஸ்டர்னுக்கு மூவ் ஆன காலகட்டத்தில உள்ள வந்து, இதோடைய பெருமை குறித்து உணர வைக்கிறதுங்கிறது சிரமம். எப்படி இதெல்லாம் புரிய வச்சீங்க? 1983ல நான் ஆரம்பிக்கிறபோது வேட்டி தான் முதல் ப்ராடக்ட்டு. அப்போ வந்து க அ அ மேல காம்பெனி என்ன வச்சோம்னா, பாரம்பரிய நாகரிகம் புதுமை பொலிவுடன். ம். அந்த வேட்டிங்கிறது பாரம்பரியம். அப்போ அதை கொஞ்சம் வித்தியாசம் ப்ரெசென்ட் பண்ணி எல்லாம் நிறைய டெக்னிக்லாம் பண்ணி அது புதுமை பொலிவுன்னு குடுத்தோம். இதைத்தான் வந்து திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தோம். 2000க்கு மேல வந்து ஒயிட் அண்ட் ஒயிட். வேட்டி மட்டும் குடுத்தபோது மேல ஒயிட் ஷர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி, ம். ராமராஜ் வந்து ஒயிட் ஒயிட் குடுத்து மதிப்புக்குரியவர்ன்னு டேக் கொண்டு வந்தோம். ம். முதல்ல வேட்டிங்க ஒரு சின்ன ரவுண்டா இருந்தது. ம். அதுக்கடுத்து ஒயிட் அண்ட் ஒயிட்னு ஒரு பெரிய ரவுண்டு போட்டேன். ம். 2012க்கு மேல எனக்கு பேரன் பொறந்தான். அவனுக்கு வேட்டி கட்டி அழகு பார்த்தோம். சாப்பாடு ஊட்டுறபோது, கோயிலுக்கு போகும்போது, ம். சரி முதல்ல போடுறோம் வேட்டி கட்டி அவனுக்கு சாப்பாடு ஊட்டலான்ட்டு ஊட்டுனோம். அது எல்லாருமே பாராட்டுனாங்க. ஏன் இதை நான் மார்க்கெட் பண்ணக்கூடாதுன்னு அப்போ ஆரம்பிச்சேன். ம். அதுக்கடுத்தது காலேஜ் பசங்களுக்கு, யூத்துகளுக்கு ஒட்டிக்கணும் ரெடிமேட் வேட்டி குடுத்து, ம். ம். அதை ஆரம்பிச்சோம். இளைஞர்கள், குழந்தைகள்லாம் என்ன வெள்ளை வெள்ளையை பார்க்கறத விட வந்து கலருக்கு தான் விரும்புனாங்க எல்லாமே. சரி எப்படியும் வேட்டி கட்டினா போது, வெள்ளை போடணும்னு அவசியம் இல்ல. கலர் போட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருந்தது. அப்போ அந்த மதிப்பு ஒயிட் அண்ட் ஒயிட்டுங்கிற மதிப்புகள் வந்து அடுத்து ஒரு பெரிய ரவுண்டு போட்டேன். அது கல்ச்சர் ஆஃப் இந்தியா. கல்ச்சர் ஆஃப் இந்தியா. அப்போ வந்து இந்தியாவில இருக்கிற அத்தனை கல்ச்சர் இப்போ கொண்டு வந்தோம்னா, இனி எல்லையே வேண்டியதில்லை. இந்தியாவில இருக்கிற அத்தனை கல்ச்சரையும் உள்ள கொண்டு வரும்போது வந்து, இன்னைக்கு 24,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ஷோரூம் போட்டாலும் நம்மகிட்ட போட்டுட்டு இருக்கிற அளவுக்கு இருக்கு.